அடியா ஒரு சமாளிக்க முடியலையா? நான் எப்படி இந்த கத்தி போன மேல நிக்கிறனோ அதே மாதிரி வட்டி அத்தனை இன்னைக்கு அப்படியே முழங்குதப்பா இல்லையா? இல்லத்துக்குள்ள ஒரு படம் வந்தா 9 படம் திட்டமாய் நிக்குது. குடும்ப ரீதியாவும் சிக்கல் மனசுக்குள்ள போட்டு புலம்பிட்டு நிக்குது இல்லையா? அதே மாதிரி கைப்பற்ற முடியாத முடிச்சிட்டு நிக்கிறியே இல்லையா? வீட்டு பண்ணாமலே என்னை நம்பி வந்துட்டீங்களா? இந்த பாவத்து கருப்பை என்னைக்குமே பொய்யா எடுக்க மாட்டேனாயா? என்ற ரங்கத்தை இன்னைக்கு அப்படியா முழங்கி வந்து நிக்கிறேன். என்ற ரங்கத்தை இதே பட்ட சந்தனம் ஜவ்வாதமா வீசுற மாதிரி பட்டி நேரி போடலாம். போதுமா? வீட்டுக்கு கொடுத்துறேன். இது கட்டில போட்டு கட்டை தேய்ச்சி கச்சேரி வீதியில் விட்டு பாக்குறாங்க. புரிஞ்சுதா? இந்த வாரமே கட்டை உடைக்கிறனாயா என்ன பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியும். ஐயா ஊரை வந்து முடிச்சு கொடுத்துறேன். போதுமா? ஐயா அங்கார கருப்பங்கோட்டையில உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதே என்ற தங்கத்தை நீங்க முளைக்கு போட்டாங்களே இல்லையா? ஆளாமரம் மாட்டா ஆட்சி பண்ணிட்டு வந்த தங்கம் இன்னைக்கு அடங்கி ஒடங்கி நிக்குதப்பா இல்லையா? தொழிலையும் முளைக்கு போட்டாங்க, வருமானத்தையும் முளைக்கு போட்டாங்க, இல்லத்தையும் முளைக்கு போட்டாங்க இல்லையா? மனசுக்குள்ளார கருக்கு இருக்குன்னு பயம், எங்கேயும் வேலை வெட்டி போற பிடியும் இருக்கிறது இல்ல, தூக்கம் வராது. இப்படி பல விதத்துல குழப்பி 4ஆம் விதத்துல எட்டி குச்சி அடிச்சு கட்டில போட்டு நிறுத்திட்டாங்க. புரிஞ்சுதா? உன்ற வட்டி ஆலாமரம் மாட்ட தலைஞ்சிருந்த வட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 1 வருஷ காலத்துல ஒண்ணுமே சமாளிக்க முடியாது இல்லையா? கட்ட உடைச்சு போடலாம் அக்ரிமெண்ட் புரியுதா? அதுக்கு வரியெல்லாம் காமிப்பேன். அந்த வரி பிரகாரம் போ அண்டி கொட்டி அம்பா போட்டு காரியத்தை முடிச்சு கொடுத்து இடத்திலேயே நிம்மதி இல்லையே வெளியே சொல்ல மாட்டேன். நான் இருக்கிறேன். என்ன என்ற பங்காளி கும்பிட்டு இருந்தியாமா விட்டுட்டியாமா? சர்க்கார ஒரு தேவாதியை கும்பிட்டு இல்லையாமா? ஒரு மலைக்கு பக்கத்துல படிக்கட்டு கொஞ்சம் தூரம் நல்லா போனா ஒரு மரத்துக்கடியில அவன் வந்து படிக்கிறான். என்னை கும்பிட்டுட்டா விட்டுட்டா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். மற்றபடி மேல கோபம் எல்லாம் பண்ணல. ஒரு விலை போய் கல்புரம் பத்த வச்சு அவனுக்கு ஒரு மாலை கொண்டு போட்டு அவனே வெங்காந்து கிடக்கிறான். ஒரு மாலை போட்டு கையேந்திட்டுவான். பயப்பட வேண்டாம். போதுமா? போகிறோமா? மரபெல்லாம் சொன்னது புரியுதா? ஐயா காரியம் சேதாரமாயி நிக்கிறா இல்லையா? இன்னைக்கு ஏமாந்து குழப்பிய கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து இன்னைக்கு தெசு தெரியாது முடிச்சுட்டு நிக்கிறேன் இல்லையா? ஓட்டி பார்க்க அது போக இன்னைக்கு அதை நல்லபடியா முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? நீயும் ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையா முறைப்போடு கும்பிட்ட அந்த ஆயால ஒண்ணுக்கு சரியில்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். நான் இருக்கிற தகரிமனையில உன்ற வட்டி பால் போல பெருக்கி சில காரணத்தையெல்லாம் மாற்ற வேண்டியதுக்கு மாற்றி போடலாம். மாத்தி கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது எப்போது. போதுமா? தசையும் காமிக்கிற முடிச்சு கொடு. போதுமா? ராஜியே பணம் வரணுமா? பணம் வரணும். தவணையா நிக்கிற பணம் இன்னைக்கு தடையில்லாத கொண்டு சேர்த்து அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அது போக உடம்பு ரீதியாகவும் தொந்தரவு, உள்ள ரீதியாகவும் தொந்தரவு. இந்த குழப்பத்துக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இந்த அம்மாவாசைக்குள்ளார விட கொடுக்கணும். போதுமா? அந்த சிக்கல் கேஸ் பிரச்சனையும் சொல்றேன். புரிஞ்சுதா? அது ஒண்ணும் இல்லாத படி போடலாமாயா? அதே மாதிரி உடம்பு ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் இருக்கிற பிரச்சனைக்கு அம்மாவாசைக்குள்ள விடுதரப்போம். ஐயே ஆங்கார கருப்பும் கொட்டில உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிற இல்லையா? தீராத குறையோட வந்து நிக்கிறியா? போகாத தேவாதி இல்ல, போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் பேர் விளங்க மாட்டேங்குது. பேர் விளங்க வச்சு வம்சாவளிக்கு எனக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா இல்லையா? அது போக இல்லத்துக்குள்ள வருமானம் தங்க மாட்டேங்குது. ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாயி நிக்குது. சில விஷயத்துல 2 பேருமே போட்டு குழப்பிக்கிட்டு வருந்திட்டு 2 பேரும் இவ்வளவு தூரம் சிக்கல்ல நிக்கிறீங்களே என்றதாங்க. எத்தனையோ பக்கம் போயாச்சு இல்லையா? என்னை நம்பி வந்து நிக்கிறேன். என்னையும் உடா புடியா பிடிக்கணும். குறையும் நீங்க குறைமெடுத்தாலும் தகுதிமான இல்ல. புரியுதா? அதே மாதிரி ஆதாயத்துக்கு வழி பண்றேன். இதைய இங்கேயே மென்னு தின்னு முடிஞ்சு இதை நீ மென்னு தின்னு முடிஞ்சு தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் மாறக்கூடாது. வா தந்துட்டு வருது. இதை நல்லபடியே எனக்கு உத்தரவு போட்டு குறுக்கு காமிச்சு முடிச்சுக்கிறப்பா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்குது. உண்டா இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். உத்தரவு போட்டுக்கலாமாயா? அது போல சில குழப்பத்தை மனசுல போட்டு நினைச்சிட்டு நிக்கிற உண்டா இல்லையா? அதுக்கும் விட கொடுத்துடலாமாயா? அது அப்படி இது அப்படின்னு சொல்றாங்க. எந்த குறையும் கிடையாது. அதை மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. கட்டி வழிவிட்டு இருக்கிற போறதுக்குள்ளாரையும் நல்ல செய்தி வருது. போ தாயே என்னயா காரியம் தாமசமாயிட்டு வந்துட்டு இருக்குத
இல்லையா? இல்லத்துக்குள்ளாரையுமே எடுத்த காய் கை கூட மாட்டேங்கிறாயா. ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாய் நிக்குது. தலைக்கு மேல சுமசே நிக்குது. சுமையும் இறக்கறதுக்கு வழி தெரியல. காரியமும் கை கூட மாட்டேங்குது இல்லையா? இதை நல்லபடியா காரியத்துக்கு முத்திர ஓட்டு கூட இருக்கிற சிக்கலுக்கு விடக்கூடும் வந்து கேட்டு இல்லையா தாரி? அது போக சில வருமான ரீதியா கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு நிக்குது இல்லையா? அதே மாற்றி பண்ணலாமாப்பா. நான் இருக்கிற தகுதிமான இல்லை சத்திய வாக்கு இன்னைக்கு பட்டி இன்னைக்கு பட்டின்னு இல்லத்து சொல்றேன். முள்ளும் போதரமா நிக்கிறாயா. முள்ளும் போதை எடுத்து வீசி பூத்துக்குழுக்கு நந்தவனமா மீட்டு அத்தனையும் ஜாஸ்தி கொடுத்தனாயா. போட்டு மனசுல போட்டு குழப்பிட்டு கவலைப்பட்டுட்டு நிக்காதீங்க. என்னை நம்பி வந்தாச்சுல தாய் தகப்பனுமா நான் இருக்கேன். போவாங்க புரிஞ்சுதா? வேட்டக்கார ஆனா தோல் மேல போட்டு வளர்த்துட்டு இருந்தது இன்னைக்கு திடீர்னு போயிடுது இல்லை. அங்கலா போட்டு வந்து நிக்குதுடா. வச்சொல்லு ஐயா இந்த கற்பனை இல்ல அப்படின்ட்டா அங்க வாயது உனக்கு பாத்துக்குமாப்பா. புரியுதா? ஓட்டி மகா இன்னைக்கு உன்னை தூட்டி வேடிக்கை பாக்குறாங்கப்பா. புரிஞ்சுதா? இந்த பாலத்துக்கு நான் இருக்கிற தகுதிப்பான் இல்லை. நீ வளர்த்துறது இன்னைக்கு அது வாங்கிட்டு போயிடுது. அதனால மனசுல போட்டு குழப்பிட்டு மங்களப்பட்டு நிக்கிறியா? அது சாமி ஆயிடுது தகுதிமான் இல்லை. புரிஞ்சுதா? எல்லாரும் பங்கம் இல்லாம அது உன்னை நான் தானப்பா வேட்டக்காரன் மூலமா அதை எடுத்தது. புரிஞ்சுதா? வேற செய்வன மூலமா உன்னை ஏறி விட்டது. புரிஞ்சுதா? உனக்கு தாக்கம் வந்ததை அதை கொடுத்து எடுத்தாச்சு. அதே மாதிரி கூடி சீக்கிரம் எண்ணி 13 நாளுக்குள்ள எதிரிக்கு அடையாளம் போட்டு நான் காமிக்கிறேன். புரியுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். 13 நாளுக்குள்ள விட கொடுத்துறேன். போ தாயே. அங்க கருப்ப கொட்டியில மாக்கவும் முடியல வாங்கவும் முடியல. சிக்கலா நிக்குது இல்லையா? வருமான ரீதியா சிக்கலா இருக்குது. காரியம் கை கூட மாட்டேங்குது இல்லையா? அந்த நல்ல காரியத்துக்கு உத்தரவு கொடுக்கணுமா? போட்டலாமா? என்னை நம்பி வந்துட்டேன். அது போக சில ஆதாய விஷயத்துல மனசுல போட்டு பழப்பிட்டு நிக்கிறீங்க இல்லையா தாயே? அதுல இன்னைக்கு எவ்வளவு சவால் நடக்குது பாத்தியா? அந்த சவால் ஏமாந்த பொழைச்சிட்டேன்னு அதுக்கு தான் சொன்னேன். புரியுதா? சரி நீயே இத்தனையோ பக்கம் போய் அதுக்கு உண்டானது பண்ண முடியல. கடைக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிற. எப்படி அது மன முடியாது எனக்கு வாங்கி கொடுத்துறப்பா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. தாயி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கிற தகுதி மண்ணில் இது எப்படி வாங்கணும் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். படிப்படியா வீட்டு கொடுத்துருந்தாங்க. போதுமா? உடைச்சு பேசிட்டா மறைச்சு பேசிட்டா வாரிசு இன்னைக்கு ஆண் வாரிசு பட்டியல முடங்கி கிடக்குதாயா. இடையில கிடக்குதாயா இல்லையா? தங்க ஆள வேண்டிய வயசு இன்னைக்கு அலங்கோலமா போய் அடிபட்டு சேதாரமாயி இடுப்பு கீழே வேலை செய்யாம இன்னைக்கு இடையில கிடக்குது. இது நல்லபடியா எனக்கு நடையோட்டி கொடுன்னு கேட்டுட்டு இருக்கேன் தாய். அது போக மருத்துவம் கைவிட்டாச்சு. இவ்வளவுதான் எங்களால முடியும். இதுக்கு மேல நடையோட்ட முடியாது அப்படின்னு சொல்லி தங்கத்தை கொண்டு வந்து இன்னைக்கு போட்டு இத்தனை காலமா பட்டு பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லையா? ஒரு குழந்தை இப்படி கிடக்குது அப்படின்னு அங்கெல்லாம் போட்டு நிக்கிறேன். உலகமே சுத்திட்டு வந்துட்டேன். எல்லா தேவாலயத்தையும் போய் இதே மாதிரி மடி ஏற்றிட்டேன். எங்கேயும் நடக்கல. கடற்கூட என்னை நம்பி வந்து நிக்கிறேன். இது ஏதாவது செய்வன கோளாரா இல்ல மத்த கோளாரா அப்படின்னு ஒண்ணும் புலம்ப வேண்டாமாயா. இது செய்வன கோளாறெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது முன்னாடி செஞ்ச கர்மா. புரியுதா? அதனால இன்னைக்கு வந்த தீவனை சரி என்னை நம்பி வந்துட்டேன். வந்தவங்கள வாழ வச்சுட்டு எனக்கு பழக்கம். அவனுடைய தேவையை அவனே பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கு அவனுக்கு நடையோட்ட போதுமா? நடையோட்டி போடலாமாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். நல்லபடியா வாழ வச்சு அதே நடையோட்டி அவன் தேவையை அவனே பண்ணிக்கிற மாதிரி அவன் நடையோட்டி கொடுத்துறாயா. ஒரு கனிய இரு நாளை காத்தாலைக்கு அறுத்து கை காலெல்லாம் தேய்ச்சி தட்டி வைக்கணும். இந்த தினம் ஒரு கனி அறுத்து ரசம் போட்டு குடிச்சிரு 3 நாளைக்கு. புரியுதா? ஒண்ணு தலைமேட்டில் வச்சு ஒண்ணு வீட்டு முன்னாடி கட்டிடு. போதா இங்க வா சத்தியமா ஓ வீட்டு தரப்போ தாயே. கருவு தின்னு வேடிக்கை பார்க்குதாயா? கருவு தின்னு வேடிக்கை பார்க்குது. கரு கூடுது கரு கலையது. கரு கூடுது கரு கலையது. இது என்ன பண்றது ஏது பண்ண தெரியாது. உலகம் பூரா சுத்தி இன்னைக்கு எங்கெங்கயோ போய் எங்க மருத்துவ ரீதியாவும் கையிட்டுடுது. தேவாதி ரீதியாவும் கையிட்டுடுது. இது எப்படியாவது இந்த அப்பங்கிட்ட போய் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த பொண்ணா நினைச்சா இல்லையா? பெத்து புதிர் அத்தனையுமே நினைச்சது. நீ நம்ப மாட்டேன். 1000 தேவாலயத்துக்கு நானும் போய் கும்பிட்டுட்டேன். ஒரு தேவாலயம் செய்யல. இந்த சாமியிட்ட மட்டும் போனா மட்டும்
இதெல்லாம் நடக்கவா போகுது அப்படின்னு மனசு சுட்டுட்டு நின்னுட்டேன். வேற தப்பெல்லாம் நான் சொல்லல. புரியுதா தாயி? இந்த பாலத்து கருப்ப என்ற கோட்டைக்குள்ள வர்றதுக்கே என்ற அனுமதி இருந்தா தான் வர முடியும். புரியுதா? 1000 முயற்சி பண்ணாலுமே அங்கேயே தடுத்து நிறுத்திடுவனாயா. அப்படியும் மீறி வந்தால் தடவழியில் நிறுத்தி சொல்வேன். புரியுதா? உன்னை கொடுத்து இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிற அப்படின்னா நீ வரம் வாங்கிக்கோணும். புரியுதா தாயி? முதல் வாரிசு உனக்கு ஆண் வாரிசு தரனாயா. புரியுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. முழு நம்பிக்கையோடு நில்லு. இன்னொன்னு கொடுத்துருக்கா மருத்துவத்துறையிலேயே இருக்கிறதுக்கு குழந்தை இல்ல. புரிஞ்சுக்கோ? மருத்துவத்துறையிலேயே இருக்கிறதுக்கு குழந்தை இல்ல. உலகமே சுத்திட்டு எங்கிட்ட வந்து வரம் கேட்டுது. வரம் கொடுத்தேன்னு சொன்னேன். இப்போ வாய் பௌர்வம் இருக்குதா கன்னட நாட்டுல? புரியுதா? அதே மாதிரி நீயும் வரம் வாங்கிக்கணும். பயப்படாதியா. என்னைக்குமே நான் பொய்யா எடுக்க மாட்டேன். சத்திய வாக்கு உனக்கு ஆண் வாரிசு நானே வந்து பொறுப்பு நாயா. பயப்பட வேண்டாம். வரம் கொடுக்கிற நாயா. நல்ல செய்தி வருது. போதுமா? இது சத்திய வாக்கு. ஒரு கணி இங்கேயே என்னை நினைச்சு பெண்டு முடிஞ்சிட்டு வெளியே போ. ஐயே அந்த கருப்பு கோட்டையில இன்னைக்கு காரியம் சேதாரமாயி போச்சா? இன்னைக்கு சேதாரமாயி ஏர்போர்ட் பாக்குது. அந்த ஏர்போர்ட் இன்னைக்கு எந்த மின்னம் இல்லாம கொண்டு சேர்த்து அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறியா ஐயா. போற போதெல்லாம் எத்தனை கேவலம் எத்தனை ஏச்சு பேச்சு பாத்தியா? எல்லாம் கேப்பார் பாச்சு கேட்டு நீக்கெல்லாம் விண்ணப்பட்டு நிக்கிறாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். மரபொருளாம் சொல்ற உனக்கு எனக்கு தெரியுற மாதிரி பேசிட்டு வர. புரிஞ்சுதியா தாயி? அதையும் மீட்டு போடலாம். அது போக இல்லத்துக்குள்ளாரியே நிம்மதி இல்லாத எல்லாம் முளைச்சிட்டு நிக்குதே. ஒரு காலையில ஒரு முளம் இருக்குதாயா. இல்லம் கருமாறி உள்ளம் கருமாறி கைக்கு வர சேர வேண்டியது சேர மாட்டேங்குது. மொத்தத்துல இதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் சொப்பரத்தவங்க சொல்ற புடிச்சு கொடுத்தா போதுமா? பேசுங்க.